ஹாய் ஆல், வெல்கம் டு கனி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹொசூர் விலாக். ஹொசூரில் என்ன விலாக் பார்த்திங்கன்னா, க்ரீன் ஹவுஸ்னால் என்னென்னா ரோஸ் செடி, குரோட்டன்ஸு, சாமந்தி அதெல்லாம் விளைவிக்கிற இடம்தான். நீங்கள் பார்க்குற லொக்கேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் மாதிரி கவர் பண்ணி தான் இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாமே செடி தான். ரோஸு, என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ரோஸ், எல்லா ரோசஸ் செடியுமே இருக்குது. அதே மாதிரி குரோட்டன்ஸுமே இருக்குது. அது எப்படி விளைவிக்கிறாங்க, எப்படி பதியம் போடுறாங்க, எப்படி அதுக்கு உரம் போட்டு எப்படி இது பண்ணுறாங்க, அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இது குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் வெக்கேஷன், சரிங்களா? இது என்னோடய மொபைலில் நான் எடுக்கலை. என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால ஃப்ரெண்டோட மொபைலில் எடுத்து இப்போ தான் எனக்கு என் மொபைல் ரெடியாகி இப்போ தான் எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரிசீவ் ஆச்சு. அதனால் லேட்டாக தான் நான் இந்த விலாக் போடுறேன் உங்களுக்கு, ஓகேவா? இது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ். என் சின்ன பையன் கேப்சர் பண்ணியிருக்கான், அதனால் கொஞ்சம் சைடு கோணல் மணலாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே எல்லா விதமான ரோஸ் செடி, பன்னீர் ரோஸ்லேருந்து இதில் ஆக்சுவலாக பிளாக் ரோஸ் கூட இருந்தது. பிளாக் ரோஸ் எப்படின்னா, மெரூன் இருக்குது, மெரூன் சுற்றி பிளாக்கில் இருக்குது அந்த ரோஸ் எல்லாமே. அது ஒரிஜினல் பிளாக் ரோஸாக என்னென்னலாம் எனக்கு தெரியலை. அவங்க என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சென்னைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த வேனில். இதுதான் அந்த குட்டி குட்டி கப்பு மாதிரி வச்சு ஒரு மூடி கேப் மாதிரி அதில் பதியம் போட்டு டைரக்ட் வெயிலில் விட மாட்டாங்க. அந்த மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் கிளாத்து, அது வழியாக தான் அந்த வெயில் அந்த செடிங்க மேலே பட்டு அந்த செடியெல்லாம் உருவாகுது. அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு குட்டி தொட்டியில் அதுவுமே பாருங்கள் மேலே க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க. இது பேர் தான் க்ரீன் ஹவுஸ். நைட் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டோட அந்த ஹீட்லேயே இதெல்லாம் க்ரோத் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் குரோட்டன்ஸ், ரோசஸ், சாமந்தி, கலரான சாமந்தி, அவ்வளோ சாமந்தி நிறைய இருந்தது. நானுமே கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். எங்கள் வீட்லேயும் நான் வச்சுருக்கேன். அது வளர்ந்த பிறகு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களோட க்ரீன் ஹவுஸ் தான் அது. ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே இதுதான் அந்த க்ரீன் ஹவுஸ். டைரக்ட் வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது க்ரீன் கலர் கிளாத்தில் தான் அது ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுனா மிஸ்டேக் இருந்தால் சாரி. இது ஃபுல்லாமே அந்த எப்படி விளைவிக்கிறாங்க எல்லாமே அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறது தான். எல்லாமே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ எல்லாமே உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. இது எல்லாமே அந்த குட்டி குட்டி கப்பில் அந்த குட்டி குட்டி செடியிலேருந்து இதுக்கு மாற்றிருக்காங்க. இதுக்கு மாற்றிட்டு நைட் டைமில் என்னென்னா, இது நல்ல வெளிச்சமாக இருக்கும். நல்ல வெளிச்சம்னா ஏன்னா அது எல்லாத்துலேயுமே அந்த லைட் ஹீட்லேயே க்ரோத் ஆகிற மாதிரி தான் இந்த செடி எல்லாமே வச்சுருக்காங்க. இது நான் சொன்னேன் பார்த்திங்களா, கலராக சாமந்தி. அது சாமந்தியாக என்ன தெரியல, ஆனால் எனக்கு அது சாமந்தியாக தான் தெரிஞ்சுது. மெரூனு, எல்லோ, லாவெண்டரு, நிறைய கலர்ஸ், ஆரஞ்சு, நிறைய கலர்ஸ் இருந்தது, ஒயிட்டு, நிறைய கலர்ஸ். இங்கே பாருங்கள், இது நல்ல மெரூன், இது நல்ல சூப்பராக இருந்தது, நல்ல டார்க் மெரூன். இது பாருங்கள் ஒயிட் கலரு. அந்த சைடில் லாவெண்டர் கூட இருக்கும். லாவெண்டர் பாருங்கள். ஆரஞ்சு கலர் பாருங்கள், ஆரஞ்சு கலர் தெரியுதுங்களா? இது ஃபுல்லாமே சாமந்தி தான். இது எல்லாமே சாமந்தி தான். இது ஃபுல்லாக சாமந்தி தான். என் சின்ன பையன் தான் கவர் பண்ணியிருக்கான் எல்லாமே. அவர் தான் எங்களோட கேமராமேன். ஆக்சுவலாக நாங்கள் எடுக்கிற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே என் சின்ன பையன் தான் கேமராமேன். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டில் வரத்துக்குலாம். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நாங்கள் அவனை கவர் பண்ண மாட்டோம். பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மணலில் தான் இந்த செடி எல்லாமே விளைவிக்கிறாங்க. நல்ல ஆனால் ரொம்ப அந்த லைன் வைஸ் தான் எல்லாமே இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்கள், ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த விலாக் போடுறேன். எதுனா தப்பாக இருந்தால் சாரி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த விலாக்.
இது ஃபுல்லாமே க்ரீன் ஹவுஸ் விலாக் தான். நான் ஒசூர் விலாகும் உங்களுக்கு போடுறேன் போகும்போது வரும்போது. அண்ட் தென் ஒகேனக்கல் விலாகும் இருக்குது, அதுவுமே நான் போடுறேன் உங்களுக்கு. இன்னும் 2 விலாக் இருக்குது, அதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே இருந்த செடி எல்லாமே இதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் க்ரோட்டன்ஸு. இதுவுமே பாருங்கள் ஃபுல்லாமே அந்த சாமந்தி தான். சாமந்தி எல்லாமே நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் கம்மியாக தான் உங்களுக்கு கலர்ஸ் சொல்லியிருப்பேன், ஆனால் நிறைய கலர்ஸ் இருந்தது. க்ரோட்டன்ஸும் நிறைய இருந்தது. இது எல்லாமே வந்து சென்னைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது, டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள் இது ஃபுல்லாமே சாமந்தி கலராக இருக்குது பாருங்கள். ஒயிட்டு, லாவெண்டரு, எல்லோ, மெரூனு, லாவெண்டர்லேயே லைட்டும் வந்தது, டார்க்கும். இது வந்து ஒரு அடுக்கு சாமந்தி சொல்லுவாங்க, அந்த மாதிரி. எனக்கு நிறைய செடி பேர்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பாருங்கள் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நல்லா ஸ்மெல்லுமே நல்லா இருந்தது. ஸ்மெல் பண்ணி பார்த்தோம், ஸ்மெல்லுமே நல்லா இருந்தது. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். என் சின்ன பையன் தான் ஃபுல்லாக எல்லாமே அழகாக ஜூம் பண்ணி எடுத்தது. இதுவுமே பாருங்கள் ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு, அதுக்கப்புறம் லாவெண்டரு, டபுள் கலர்லேயுமே இருந்தது. டபுள் கலர் இருந்துச்சு தானே தாரகேஷ்? டபுள் கலர்லேயுமே இருந்தது. ஆமாம், ஒயிட்லேயே வந்து லாவெண்டர் மிக்சிங்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவன் தான் வீடியோ ஃபுல்லாக கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தான். நல்லாயிருக்கும். நான் அந்த ஸ்பேஸே நல்லா இருந்தது. அந்த ப்ளூ டிஷர்ட் அவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு, பெங்களூரில் இருக்கார். அவருமே அக்ரி தான் முடிச்சிருக்காரு. அவருமே அக்ரி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாமே நல்லாயிருக்கும். இது இப்போ கோழிக்கொண்டை இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சின்ன வயசில் பார்த்தது, இப்போ அங்கே போய் தான் பார்த்தேன். கோழிக்கொண்டை சொல்லுவாங்க, அது நல்லாயிருக்கும். அந்த கோழிக்கொண்டை செடி அது எல்லாமே நல்லா இருந்தது பார்க்க. அந்த ஏரியாவே ஃபுல்லாமே எப்படி சொல்கிறது, நல்லா க்ரீனிஷாக, க்ரீன் ஹவுஸ் அப்படின்ற பேர் கரெக்டாக இருந்தது அந்த ஏரியாவுக்கு. சூப்பராக இருந்தது. நான், என் ஃப்ரெண்டு, அவங்க பசங்க, என் பசங்க, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருந்தார்ல, அவங்களோட க்ரீன் ஹவுஸ் தான் இது ஃபுல்லாமே. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா கேப்சர் பண்ணி நல்லா எடுத்திருக்கோம். ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கோம். இப்போ வந்து என் பெரிய பையன் ஷூட் பண்ணுறான் போல இருக்குது. சின்ன பையன் அதனால கவர் ஆகிட்டான். இதுவுமே க்ரோட்டன்ஸ் நம்ம வீட்டுக்கிட்டலாம் நம்ம வாசலெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ரோட்டன்ஸ் தான். இது வந்து ஏதோ துளசி செடின்னு சொன்னாங்க, அது என்ன துளசின்னு எனக்கு தெரியலை. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே பாருங்கள் நல்லா, இதெல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட். இது லீஃபே அந்த கலரில் தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. அந்த க்ரீன் ஹவுஸ், இந்த க்ரீன் ஹவுஸ் ஃபுல்லாமே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நேச்சராக இருந்தது. அங்கே பக்கத்துலேயே கொய்யா மரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சிலிக்காய் சொல்லுவாங்கள்ல, அந்த மரம் இருந்துச்சு. அந்த காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா வெக்கேஷன் நல்லபடியாக போச்சு. ஓரளவுக்கு நல்லபடியாக போச்சு. ஃபுல்லாக நல்லபடியாக போச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் நல்லா இருந்தது. பசங்களுக்கு ரிலாக்ஸாக இருந்தது, அவ்வளோதான். பசங்க 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கும் 2 பையன், எனக்கும் 2 பையன். ஃப்ரெண்ட் அவர் வந்து செம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது. இதுதான் துளசி சொன்னாங்க, ஆனால் அது என்ன துளசி தெரியல எனக்கு. இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் க்ரோட்டன்ஸ். ஃபுல்லாக பாருங்கள், எந்த செடியுமே வெயிலில் இல்லை பாருங்கள். அந்த க்ரீன் ஹவுஸ் நிழலில் தான் இருக்குது எல்லாமே. எல்லா செடியுமே க்ரீன் ஹவுஸ் நிழலில் தான் இருக்கே. பாருங்கள், நான் சொன்னல, இதெல்லாம் வந்து நல்ல க்ரோட்டன்ஸ், நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு இந்த க்ரோட்டன்ஸ் எல்லாமே. நாங்கள் ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா செடிக்குமே. அவ்வளோதான் இந்த vlog. ஓகே, டாட்டா, பாபாய். நெக்ஸ்ட் ஒகேனக்கல் vlogல பார்க்கலாம். ஓகே, பாபாய். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாபாய்.